பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற இடம் தண்டாரப்பேட்டை டிப்போ கிட்ட இருக்கிற ஆர்டிஓ ஆபீஸ்ங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் தண்டாரப்பேட்டையில இருக்க ஆர்டிஓ ஆபீஸ். இன்னைக்கு அது ஹாலிடே. ஆனா இந்த இடத்துலதான் வந்து ராயபுரத்துக்கு பழைய வண்ணாரப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்கதான் வந்து வாகனம் ஓட்டுறதுக்கு உரிமம் வாங்க முடியும். ஆர்டிஓ ஆபீஸ பார்த்தோன்னே இப்படி வாகன உரிமை எதுவும் இல்லாம வேகமா ஓடியே பிரயாணம் பண்ண ஒரு தீர்க்கதரிசி தாங்க ஞாபகம் வந்தாரு. எலியா தீர்க்கதரிசி தாங்க. ஆண்டவர் அவர்கிட்ட 3 ஆண்டுக்கு அப்புறமா நான் இஸ்ரேல் தேசத்துல மழையை வர வைக்க போறேன், ஆகாப் ராஜாவுக்கு சொல்லுன்னு சொன்னாரு. எலியா ஐயாவும் அது ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்லி, நீ போய் போஜனம் பண்ணு, ஆண்டவர் பெருமழையை வர வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கர்மேல் மலை மேல போய் ஆண்டவரை பணிந்து வணங்கிட்டு தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட சொல்றாரு, நீ சமுத்திரம் மட்டும் போய் பாருன்னு. அவரும் போய் பாக்குறாரு, ஒண்ணுமே இல்லையேன்னு திரும்ப வந்து சொன்னாரு, நீ 7 முறை போய் பாருன்றாரு. ஊழியன் வந்து 7வது முறை பார்த்துட்டு சமுத்திரத்து மேல உள்ளங்கையளவு மேகம் இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய எஜமான ஆகிய எலியா கிட்ட வந்து சொல்றாரு. உடனே எலியா ஆகாப் ராஜாவுக்கு உடனே ரதத்தை பூட்டிட்டு இஸ்ரேலுக்கு போ சொல்லு, பெருமழை வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அதே போலவே இருட்டிக்கிட்டு மழை வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எலியா தீர்க்கதரிசி மேல கர்த்தருடைய கை இருந்ததுனால அவர் தன் அறைய கட்டிக்கிட்டு ஆகாப்போட ரதத்துக்கு முன்னாடி வேகமா ஓடி இஸ்ரேல் தேசத்துக்கு போனதா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. ஆமாங்க, ஒரு பிரயாணத்திற்கு தடை இல்லாம அந்த மழை நேரத்துல ரதத்துக்கு முன்னாடி ஓடினது எத்தனை ஆச்சரியமானது. இன்னைக்கு உங்க பிரயாணத்தை பத்தி நீங்க கவலையோட இருக்கிறீங்களா? மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் உங்க பிரயாணத்தை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.